இன்னொரு முக்கியமான விஷயம்தான், எங்களுடைய ஒவ்வொரு முஸ்லிம் கிராமமும், ஒவ்வொரு இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் சிதறி வாழ்கின்றனர். அந்த இளைஞர்களிடம் வித்தியாசமான ஆற்றல்கள் காணப்படுகின்றன. அந்த இளைஞர்களுடைய ஆற்றல்கள் சிதறி கிடக்கின்றன. இந்த ஆற்றல்களை நாங்கள் ஒரு இடத்தில் குவியப்படுத்த வேண்டும். அவ்வாறு குவியப்படுத்துவதற்கு வருடம் தோறும் நான் நினைக்கின்றேன் கிராமங்களை ஒன்றிணைத்து ஒரு இளைஞர் மகாநாட்டை நாங்கள் நடத்த வேண்டும். அவ்வாறு இளைஞர் மகாநாட்டை நடத்துகின்ற போது அந்த மகாநாட்டுக்கு நாங்கள் என்ஷோர் பண்ணிக்கொள்ள வேண்டும், அதாவது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இலங்கையில் உள்ள எல்லா கிராமங்களில் இருந்தும் இளைஞர்களுடைய பங்களிப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நாங்கள் மிக குக்கிராமங்களை கூட எடுத்துக்கொண்டால் பல சாதனையாளர்கள் அந்த கிராமங்களில் காணப்படுகிறார்கள். அந்த சாதனையாளர்களுடைய அந்த சாதனைகள், ஆற்றல்கள் வெளிக்கொண்டு வரப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக காணப்படுகின்றன. அதே போன்று அந்த இடத்தில் ஒவ்வொரு வருடமும் உரிய துறைசார் நிபுணர்களை வைத்து அந்த இளைஞர்கள் தொடர்பான ஆய்வுகளை நடத்த வேண்டும். அவ்வாறு ஆய்வுகள் நடத்தி அந்த ஆய்விலிருந்து பெறப்படுகின்ற முடிவுகளில் இருந்து தான் நிச்சயமாக இந்த இளைஞர்களை சரியாக வலுவூட்ட முடியும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கின்றது. ஆமாம், உண்மையிலேயே இது சமூக ரீதியாக முன்னெடுக்கப்பட வேண்டிய மிக அவசியமான பல பணிகளை நீங்கள் குறிப்பிட்டு காட்டினீர்கள். அதாவது சமூகத்திலே நிறைய அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள், அதே போல தாவா அமைப்புகள், அதே போல பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. இவை இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த துறைகளிலே அவர்களுடைய கவனத்தை செலுத்தினால் நிச்சயமாக இப்படியான ஒரு வலுவூட்டலை, அவர்களுக்கான ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலை வழங்க முடியும் என்ற கருத்தை நீங்கள் சொல்கிறீர்கள். ஆமாம், உண்மையிலேயே மிக காத்திரமான பல கருத்துக்களை எங்களோடு இந்த கருத்திலே நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இளைஞர் வலுவூட்டல் என்பது உண்மையிலே எமது சமூகத்துக்கான ஒரு வலுவூட்டலாக நிச்சயமாக இருக்கும். இந்த கருத்துக்களை எமது அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், அதே போல மாணவர் அமைப்புகள், பள்ளிவாசல்கள் உள்வாங்கி இந்த வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்பதுதான் உண்மையிலே அதற்கு அப்படி முன்வர வருவதற்கான ஒரு தூண்டுதல் சக்தியை வழங்குவதற்காகத்தான் நாம் இந்த கருத்தை இந்த இடத்திலே நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். உண்மையிலே இந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக சகோதரர் என் முஹம்மது அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இளைஞர் இதயத்தின் அடுத்த அம்சமாக வருகிறது ஒரு கருத்தோவியம். அந்த கருத்தோவியத்தை வழங்குகின்றார் நேர்களே உங்கள் அபிமானத்துக்குரிய ஒருவர், சகோதரர் பதியுஸ்ஸமான் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்று தற்செயலாக இந்த நாட்டிலே மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு அரபு கலாசாலைக்கு பக்கம் செல்ல நேரிட்டது. அந்த அரபு கலாசாலையின் உள்ளே சென்று பார்த்துவிட்டு வருகின்ற போது நமது எண்ண அலைகள் சற்று வேகமாக அலைமோத ஆரம்பித்து விட்டது. ஆம், மதரசாக்கள் என்பது என்ன? நம் சமூகத்திலே மதரசாக்கள் என்றால் என்ன, மதரசாக்கள் என்பது என்ன என்று கேட்டால் அதற்கு சொல்லுவார்கள் ஒரு பதில், மௌலவிமாரை உருவாக்குகின்ற இடம் என்றுதான் சொல்லுவார்கள். மௌலவிமாரை உருவாக்குகின்ற இடம் மதரசா என்று இலகுவாக சொல்லிவிட முடியும். எங்களுக்கு தெரியும் மௌலவிமார் என்றால் யார் என்று. ஆனால் அந்த மதரசாவினுடைய பெருமதி, அந்த மதரசா சமூகத்திலே வகிக்கின்ற பங்கு என்ன என்பதை உங்களுக்கு சொல்வதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை தான் நான் இன்றைய இந்த கருத்தோவியத்திலே சொல்ல விளைகிறேன். ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இஸ்லாமிய பொருளாதார துறையிலே, இஸ்லாமிய அரசியல் துறையிலே, ஏன் அரபு மொழியிலெல்லாம் கலாநிதி பட்டங்களும் முடித்திருக்கிறார். அதைவிட 2-3 கலாநிதி பட்டங்களும் முடித்திருக்கிறார் என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம். அவரால் முடியுமா வெள்ளிக்கிழமை நமது பள்ளிவாசலில் உள்ள மிம்பரில் ஏறி நின்று குத்துபா பிரசங்கம் செய்வதற்கு? அவர் அவ்வாறு செய்வதற்கு நமது சமூகம் அவரை அனுமதிக்குமா? அவருக்கு அரபு நன்றாக ஏனும், இஸ்லாத்தை மிக ஆழமாக படித்திருக்கிறார், கலாநிதி பட்டம் 1க்கு 2 படித்திருக்கிறார், உலகமெல்லாம் சுற்றி இஸ்லாத்தை பற்றி மிக பிரமாண்டமான விரிவுரைகள் பேரறிஞர்கள் மத்தியிலெல்லாம் நிகழ்த்துகிறார். ஆனால் நமது பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை மிம்பரிலே ஏறி நின்று ஹுதுபா பிரசங்கம் செய்ய அவரை நமது சமூகம் அனுமதிக்குமா? இல்லை. அவரிடம் கேட்கின்ற தகமை, நீங்கள் எந்த மதரசாவில் ஓதினீர்கள், உங்களிடம் சர்டிபிகேட் இருக்கிறதா என்று.
இப்படி என்றால் இந்த மிம்பரில் ஏறுவதற்கு தகுதியானவர்களாக நமது சமூகம் கணித்திருக்கின்ற ஒரு வர்க்கம்தான் இந்த மதரசாக்களில் ஓதிய மௌலவிமார்கள் என்று சொல்றது. இந்த மிம்பர் என்பது என்ன? இன்றொரு கலாநிதி பட்டம் முடித்த ஒரு பேராசிரியரும் கூட ஒரு விரிவுரை மண்டபத்திலே ஒரு 30 பேரை 40 பேரை வைத்துத்தான் பேசுவார். குறைந்த ஒரு 100 பேருக்குத்தான் அவரால் பேச முடியும். ஆனால் ஒரே நேரத்திலே 2000 3000 பேரை வைத்து சுமார் 1 மணி நேரம் பேசுவதற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஒரு இடம் அந்த மிம்பர் மேடை. அது மாத்திரமல்ல, நாம் எத்தனை விதிமுறைகளில் இருந்தாலும் நமது சிந்தனைகள் வேறு எங்கெல்லாமோ சிதறடித்து பறக்கும். ஆனால் பள்ளிவாசலுள் வெள்ளிக்கிழமை ஜும்மா ஹுதுபா பிரசங்கம் கேட்கின்ற போது நமது உணர்வுகள் எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் அப்படியே ஒருமித்து அந்த உரையோடு சங்கமமாகின்ற அந்த வேளையில் அங்கு பேசுவதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று நமது சமூகம் இனங்கண்டிருப்பது இந்த மதரசாக்களில் ஓதிய மௌலவிமார் உலமாக்கள் என்று. ஆம், அந்த மௌலவிமார்களை உருவாக்குகின்ற இடம்தான் மதரசா என்பதை அங்கிருந்து உணரக்கூடியதாக இருந்தது. அந்த மதரசாக்கள் எப்படித்தான் அமைந்திட வேண்டும் என்பதை இன்னும் ஒரு கருத்தோவியத்தில் சிந்திப்போமா நேயர்களே? ஆமாம், அழகான ஒரு கருத்தோவியத்தை எமக்கு வழங்கிச் சென்றார் சகோதரர் பதியுஸ்ஸமான் அவர்கள். ஆம் நேயர்களே, அந்த கருத்தோவியத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே என்னோடு இணைந்து குரல் தந்தவர் சகோதரர் அபுல் ஹசன் முகமது ரிதா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இதே நேரம் இளைஞர் இதயம் ஊடாக உங்களை சந்திக்கின்ற ஆவலோடு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைஞர் இதயம் கேட்டீர்கள். நடத்தியவர் அஷேக் CMM சுபைர்.